சிம்மா. போஸ்ட் பெய்டு சிம்மா இல்ல ப்ரீபெய்டு சிம்மா? நரசிம்மா. அப்படி ஒரு சிம்மா அவுட் கோயிங் எவ்வளோ? நிமிஷத்துக்கு 10 பைசா. டேய் சிம்மா நரசிம்மாடா. சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உள்ள நீ பாட்டுக்கு போறிய என்ன இருக்கு தெரியுமா? பாம் இருக்குடா. என்னது பாம் வச்சிருக்காங்களா? சார் இது சிபிஐ ஆபீஸ் தானே? எஸ். சிபிஐ ஆபீஸுக்கு 9 மணிக்கு பாம் வைக்க வரதா நான் தானே சொல்லியிருந்தேன். எனக்கு முன்னாடி யார் பாம் வச்சிருப்பா? அப்ப இந்த பாம் என்ன பண்றது? கார்த்திகை தீபத்துக்கு வை வெடிக்கும். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பாம்பு வைக்க போறேன்னு போன் பண்ணவே தான் உண்டாதிங்க புடிங்க. விடுகடான்றல அட அட. என்னையா அந்த நரசிம்மா எல்லா உண்மையும் சொல்லிட்டானா? எங்க சொன்னா? நீங்க சொன்ன மாதிரி 8 மணி நேரம் ஐஸ் மேல படுக்க வச்சு ஃபுல்லா டார்ச்சர் பண்ணோம். கொஞ்சம் கூட உண்மையை சொல்லாம ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கான். ஐஸ் மேல படுக்க வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கானா? ஐ காண்ட் பிலீவ் இட். கம் ஆன். இவனை ஐஸ் மேல படுக்க வைக்க சொன்னா என்ன? வாட் இஸ் திஸ்? ஐஸ்வர்யா சார், நாங்கெல்லாம் செல்லமா ஐஸ் ஐஸ் தான் கூப்பிடுவோம். அதான் மேல படுக்க வச்சிட்டேன். வேற ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன். அலெக்சாண்டர் இவனுக்கு சாக் கொடுங்க. இதற்கு சாக்கு கொண்டு போய் கொடுக்கணுமா? ஏன் வெறும் சாக்கு கொடுக்கிற? இதுல அரிசி பருப்பு தனியா எல்லாத்தையும் போட்டு கொடு. இல்ல சார், முதல்ல சாக்கு கொடுன்றீங்க, இப்ப அரிசி பருப்பு எல்லாம் கட்டி கொடுன்றீங்க. ஒரு மனுஷன் எத்தனை தடவை தான் கடைக்கு போயிட்டு வருது? நான் 200 ரூபாய்க்கு கடைக்கு போனா குறைச்சி போறியா? காசு கொடுத்து சார், நான் போயிட்டு வரேன். Bloody idiot. இவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்க சொன்னேன். Go. Alexander, do it. கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷங்களுக்கு தான் சாக்கடிக்கும். இந்த நரசிம்மாவை தொட்டா கரண்ட்டுக்கே சாக்கடிக்கும்டா. நீ இப்படியே பேசிந்தா பாக்குற ஜனங்களுக்கு போர் அடிக்கும். சும்மா இருடா. என்ன சார் இவன் கரண்ட் சாக்கு கூட்டம் கல்லு மாதிரி உட்காந்துக்கிறான். ஆமா சார், இந்த மாதிரி ஆள உலகத்துல பார்த்ததே இல்ல. ஒண்ணு மாதிரி ஆளும் நான் உலகத்துல பார்த்ததே இல்ல. சுவிட்சே போடாம வெறும் வயிறு வச்சு